நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 9:23 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:21 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:21 வரை புரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேஷம் ராசினியர்களுக்கு பெரிய குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உள்ளத்திலும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வம் செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை இன்று செய்து முடிப்பதில் வல்லமையாளன் காணப்படுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். நினைத்ததை விட கூடுதலாக முன்னேறி செல்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி கிடைக்குங்க. என்று ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிந்தித்தவனம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயித்து வெற்றி நடைபெற முடியும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் வந்து நிமிடத்திலேயே செலவாக கூடும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. என்று தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. செல்வாக்கும் கூடிவிடும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கூட்டாளிகளை இந்த அனுசரித்து செல்வீர்கள். என்று ஓரளவு நினைத்தது நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலாம் இருக்குங்க. முக்கியமாக கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் குடும்பத்தாருடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. கண்டிப்பாக உங்கள் திறமைகள் வெளிப்பட கொடுங்க. மனதிற்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க இனிமையாக பேசியதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. வியாபாரம் திட்டமிட்ட அளவில் சிறப்பாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வருமானத்தை ஈட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். என்று ஓரளவு காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று
எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழக்கூடுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ரோகிணி. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தியான நிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். வழக்கு முதல் பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடுங்க. என்று உறவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரேஷம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. இன்று நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் மகிழ்ச்சி இன்று ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். திட்டமிட்டு எதையும் எதிர்கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. முயற்சிகள் உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய பதவிகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கின்றது. மற்றவுடன் விரோதம், கௌரவ பங்கம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லை, லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தெளிவாக சிந்தித்து எதனையும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. வீண்மான பிரச்சனையில தலையீடுகள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திருபாதிரை. கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வெற்றிக்காக இன்று போராடுவீர்கள். இந்த நாளை நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும்.
விரோதம், கௌரவ பங்கம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. புனர்பூசம். என்ற கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. மன நிம்மதி ஏற்படக்கூடும். மனோதிடமும் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். உற்சாகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வீண் செலவுகள் போன்றவை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். காரியங்கள் ஈடுபடும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பக்குவம் இருந்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். பதட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது மிக சிறப்பு. நீங்கள் உங்கள் வேலை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று எதையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் கூடுதல் முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் 90 நாட்கள்ல சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். லட்சியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இன்று எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். நீங்கள் உங்கள் வேலை இருப்பது மிக சிறப்பு. என்று பதட்டப்பட வேண்டாம். ஆடி மாதம் முடிவதற்குள் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பை கொடுக்குங்க. பூசம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து பண செலவை சிக்கனப்படுத்துங்கள். தேவையில்லாத செலவுகள் வேண்டாம். மந்திரம் தாந்திரம் போன்ற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் என்று பதட்டப்படாமல் எதிலும் ஈடுபடுவது நன்மையை கொடுக்குங்க. ஆயில்யம் என்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் என்று தீர்வு காண்பீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். நீங்கள் உங்கள் வேலை இருப்பது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொல்லை கொடுத்தவர்கள் கூட இன்று காணாமல் போக கூடுங்க. இன்று நீங்க மாற்றங்களை ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களை நீங்க விவேகமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். சட்டென்று கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்தாலும் சில பணிகள் சுறுசுறுப்பு அடைய கூடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் வரக்கூடும். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சுமூகமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். செய்யும் வேலைகளில் மட்டும் கவனம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவான சிந்தனை இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று சிம்மம் ராசினியர்கள் எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வரக்கூடும். பண நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். எல்லா காரியங்களும் சாதகமாக முடியும். எல்லா இடங்களிலும் இருந்து உங்களுக்கு
மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கூடுங்க. எல்லா தரப்பிடமிருந்து ஆதரவு கிடைக்கக்கூடும். என்று பெண்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் நல்லது. குலதெய்வ வழிபாட்டுக்கு கண்டிப்பாக மேற்கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. காதல் மட்டுமே பிரச்சனையாக இருக்கும். காதல்ல பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும் என்று நினையுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று சொந்த முயற்சியில தன்னை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தனக்கென தனி வீடு அமைந்து விடக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு உயரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எல்லா வளமும் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூரம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திரம் தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். விரோதம், கௌரவ பங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்துவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செலவிடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுக்கும். கண்டிப்பாக இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னீர் ஆசிரியர்கள் இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றி பெறுவதற்காகவே இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதிற்குள் உற்சாகம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகும். கன்னீர் ஆசிரியர்களுக்கு தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் தயவு செய்து முறையற்ற வழிகளில் சென்றால் பண செலவு செய்ய வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும். அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையுங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிக நல்லது. என்று ஓரளவு காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. இன்று யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று எதிர்பார்த்த வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று காதலில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருந்தாலும் போக போக சரியாகி விடக்கூடும். காதலில் இப்போதைக்கு தெளிவான முடிவெடுப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்ற கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிகவும் நல்லது. பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து அடைய வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சில பிரச்சனைகளை போகட்டும் என்று விட்டு விடுவீர்கள். எது எப்படியோ கண்டிப்பாக வெற்றி என்பது நிச்சயம். தனவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். அஸ்தம் இன்று எதிர்பாராத பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. கவன நடைமுறையை நீங்க பின்பற்றுவீர்கள். காரியங்களை கூட ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி செய்து முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. என்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இந்த நாள் நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் முக்கியம், பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்ற அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் பல வழிகளில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு பணவரவு கூடிவிடுங்க. புதிய நண்பர்கள், உடன்பிறப்புகளால் உதவிகள் உண்டாகும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். என்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது பிரச்சனைகளை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடும். சக ஊழியரிடம் இருந்து கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் பின்னொரு நாட்கள்ல சரியாக கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். என்று மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நடை ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. ஆராய்ந்து செய்யும் எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க வேண்டாம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வியாபார முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். புது புது ஆலோசனைகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் கொஞ்சம் இருக்கும் என்று நீங்க கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. விசாகம் என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுப செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். என்று குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம் என்று யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகுங்க. பக்குவமாக செயல்பட்டால் உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் மட்டும் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அபாரமான செயல்திறமை என்று ஏற்படக்கூடுங்க. பல விஷயங்களை நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சாந்த குணத்துடன் இன்று நீங்க பேசுவீர்கள். பல வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்போடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பல யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பலரும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று பெண்கள் தயவு செய்து அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் இன்று நிதி நிலைமையை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலில் தயவு செய்து பொறுமையும் பதட்டமும் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நடக்கும் காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று பிடித்தமான வேலைகளையும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பதட்டப்பட வேண்டாம். கேட்டை என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாக திறமை இன்று கண்டிப்பாக பலிச்சிடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பேச்சுக்கல்ல கவனம் இருக்கட்டும். தகராறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். என்ன ஒன்று வீண் விரயங்களால் கொஞ்சம் சிரமப்படுவீர்கள். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விஷயங்களை பொது இடத்தில் சொல்ல வேண்டாம். புதிய பொருட்களை யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். என்று பக்குவமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறை நீங்க பின்பற்றுவது நல்லது. நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் இன்றி ஏற்படக்கூடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். கனவுகள் நனவாக கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். என்று முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். அதே போல அத்தியாவசிய தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். செலவை கட்டுப்படுத்தினால் உங்க வாழ்க்கை மென்மேலும் உயருங்க. அதிக வட்டி தொகைக்கு பணம் கடன் வாங்க வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கூடுமானவரை பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் பல நெருக்கடியை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க பதட்டக்கூட வேண்டாம். பொறுமையாக கைகூடும் என்று நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். சந்தேக பார்வையும் துளி கூட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பக்குவமாக பேசி காரணம் ஈடுபடுவது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பலரும் வேக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கருத்து வேறுபாடை தவிர்க்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம்.
குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். குடும்பத்துடன் இன்று நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. போராடம் மன அமைதி வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பு ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் இன்று காலையிலேயே நல்ல செய்திகள் வர கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் மூக்கை நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஆசைப்படுவீர்கள். அதற்கான முயற்சியும் எடுப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்றும் நினைப்பீர்கள். புதிய வாகன யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடுமையாக உழைப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நிர்வாக திறமை என்று பளிச்சிட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மேல் அதிகாரிகளின் கடிபிடிகளுக்கு ஆளாக வேண்டிய சூழல் இருக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மேல் மட்டத்தில் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவினால் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். நட்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இருந்தாலும் பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் என்று திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாணவ கண்மணிகள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்னும் சிலருக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாக எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. ஓரளவு நம்பிக்கைகள் நடைபெறும் நாடென்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாகிவிடக் கொடுங்க. முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்க கொடுங்க. அவிட்டம் இன்று நீங்க குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு தான் நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முடிஞ்ச அளவு குடும்பத்தாருடன் கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி. இந்த நாள் நீங்க பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு கூடுதல் தனவரவு வரும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். நம்பிக்கை குறைவுகள் எல்லாம் பக்கபலமாக இருப்பார்கள். செய்யும் தொழிலை தெய்வம் என்று நம்பி எதிலும் ஈடுபடுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துடன் இன்று செல்லும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை குறிப்பிடும். ஆரோக்கியம் மேம்பட்டு தேகதிடம் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க.
எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். மன நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனை நீங்க பொறுமையாக அணுக வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை துளிர் விட கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. அலுவலக பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று நீங்க கோடைகால கொண்டாட்டங்களில் கூட கலந்து கொள்வீர்கள். என்று உடல் வெப்பம் அதிகரிக்கும். உஷ்ணம் அதிகரிப்பதினால் தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடிய சூழலுக்கு கொடுங்க. காதல் மற்றும் குளறுபடியாக இருக்கும். போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் மிக அக்கறையுடன் படிக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்க வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். மன நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணும் சரியாக கூடும். வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இன்று உழைப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. பல விஷயங்களை நீங்க முன்னின்று செய்யக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். என்று பிறர் விஷயங்களை தலையீடு செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பல பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சதயம். என்று நீங்க தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பல யோசனைகள்ல காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எடுத்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பல பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். தன வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பணிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மேனம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கௌரவமான பதவிகளை இன்று நீங்க அனுபவிப்பீர்கள். வழக்கம் போல எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். என்று ஓரளவு மகிழ்ச்சி களை கட்டும் நாள் என்று சொல்ல முடியும். ஓரளவு உங்களுக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரம் அதிகரித்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. புதிய சேமிப்புகள்ல முதலீடு செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வீண் நினைச்சல் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பண விரயம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. புதிய ஆடைகள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று குடும்பத்தில் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக வரக்கூடும். இன்று ஆக்ரோஷமாகவும் காணப்படுவீர்கள். கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நினைப்பீர்கள். கேட்ட இடத்திலும் பண உதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். கடினமான சூழல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடக் கொடுங்க. எதையும் திருப்திகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என்ற அபாரமான திறமை ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சேமிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பத்தையும் ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள்
படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்விக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இன்முகம் கொடுத்து பேசியவர்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். என்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்க ஈடுபட வேண்டும். பக்குவம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. பல நாள் விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். புது புது யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி இந்த பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று நீங்க காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிரமங்கள் போக போக சரியாகும். என்று நீங்க புத்துணர்ச்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான விஷயங்களை நீங்க இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.